ஸ்டுடியோ கிரீன் கே.ஏ. ஞானவேல் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூர்யா அசத்தும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது. ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கியூட்டான இடத்துல தான் இருக்கேன். மணி அந்த சைஸ்ல தான் இருக்கு. பட் இது வந்து ரொம்ப குட்டியா இருக்கு. விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் வாங்கி நானே ஒரு குழந்தை தான். ஃபோன் இருக்கு. இதுவும் கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கு. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த மாதிரி ஃபோன் இதெல்லாம் குட்டி குட்டியா பாக்குறதுக்கு. இது வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. கத்தி அது வந்து இதுதான் அதுக்கான இது. ஸோ கத்தி இதுல வச்சு சேஃபா வச்சுக்கணும். இதெல்லாம் கையில கீறி விட்டுரும். இது ரெண்டும் வந்து இங்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. இது என்ன அப்படின்னா என்னது இது? நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். வாலியா இது பாத்ரூம் போற வாலி இப்படியா இருக்கும்? பார்த்ததே இல்ல. ஓகே, எதுக்கோ உனக்கு யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணிக்கலாம், வச்சு விளையாடலாம். இருங்க, இன்னொன்னு என்னமோ இருக்கு. என்ன கொடுமை சரவணது. ஆமா, இதெல்லாம் வாங்கிட்டு போய் நம்மளும் ஒரு குக்கிங் இது ஆரம்பிச்சிடலாம் போல. சமைச்சு அதெல்லாம் சமைக்கிறவங்களும் தெரியும், நமக்கு என்ன தெரிய போகுது. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு பிரியா விலாக். பிரியா விலாக் எடுக்கிறதால இது பிரியா விலாக்ஸ். இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கியூட்டான இடத்துல தான் இருக்கேன். ஸோ ஏன் கியூட் அப்படின்னு சொல்றேன்னா இங்க கியூட்டா குட்டி குட்டியா நிறைய பொருள்லாம் இருக்கு. அதனாலதான் கியூட்டான இடம் அப்படின்னு சொன்னேன். இங்க வந்து பார்த்தோன்னே எனக்கு வந்து இங்க இருக்க பொருள் எல்லாமே அவ்வளவு பிடிச்சிருச்சு. ஸோ வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் இங்க என்ன மாதிரியான டிஃப்ரெண்டான பொருள்லாம் இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் நம்ம எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா கூடையில இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அந்த கூடை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கியூட்டா இருக்கு. இந்த கூடெல்லாம் வந்து சின்ன வயசுல வந்து எங்க பாட்டிலாம் வந்து சாப்பாடு எடுத்துட்டு போவாங்க. சின்ன வயசுல நானுமே இதெல்லாம் சாப்பாடு எடுத்துட்டு போயிருக்கேன். பட் இப்பெல்லாம் இந்த கூடெல்லாம் பார்க்கறதே ரொம்ப ரேரா இருக்கு. ஸோ இந்த கூடை அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இப்ப பார்க்லாம் போனா அங்க வந்து சேர்லாம் போட்டுருப்பாங்க இல்லையா? ஸோ அதுலயே வந்து ரொம்ப மினி சைஸ்ல ஒண்ணு இருக்கு. இதுதான் அது. ரொம்ப கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கே, ஒயிட் கலர்ல. பட் இதுல எல்லாம் நான் ஏறி உட்கார்ந்தேன் அப்படின்னா கன்ஃபார்ம் அது காலி ஆயிடும். ஆனா இதை பார்க்க பாருங்களேன் எவ்வளவு கியூட்டா இருக்கு அப்படின்னு. வந்து வாங்கி வீட்டுக்கு வந்து அப்படியே டெக்கரேட் பண்ணி வைக்கலாம் அழகா. ஆனா இதெல்லாம் கீழே விழுந்தா தேடி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அடுத்ததா வந்து இதுதான் இந்த குட்டி சைஸ் அயன் பாக்ஸ். இதுவுமே வந்து பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அதனாலதான் வந்து இதையுமே நான் உங்களுக்கு எடுத்து வச்சேன். இதை வச்சு டிக் 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 டிக்னு அயன் பண்ணலாம். இது வந்து அழகா கியூட்டா குட்டி பொருள் நிறைய இருக்கு. அடுத்தது வந்து நம்ம வீட்டுலலாம் வந்து இப்போ சோஃபாலாம் வாங்கி போடுவோம், டீப்பாய் அதெல்லாம் வச்சுருக்கோம்ல. ஸோ அதுவே வந்து மினி சைஸில் இருக்குது. இந்த வுட்டன்லலாம் இருக்கும்போது அதே மாதிரி மினி சைஸ் டீப்பாய். அப்புறம் வந்து இது சேர், உட்கார்ற சேர் இவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அழகா, ரொம்பவே அழகாக இருக்குது. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்தால் வீட்டில் போய் கூட வாங்கி வச்சுக்கலாம். பட் ஓகே, ரேட்டும் கம்மியாக இருக்குது, நல்லா இருக்குது. இதுவும் அடுத்ததான் நான் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா அது வந்து சூப்பரான விஷயம். இருங்க காட்டுறேன். இது வந்து பார்த்துக்கிட்டிங்களா, பணம் மணி ஏயா. ஏதாவது உண்மையான காசா இருந்துச்சு அப்படின்னா இப்படி தூக்கிட்டு ஓடிடலாம். இதுல பழைய 100 ரூபாய் இருக்கு, பழைய 100 ரூபாய், புது 500 ரூபாய் 2 இருக்கு. அதே மாதிரி பழைய 50 ரூபாய் 200 ரூபாய் நோட்டு இதெல்லாம் இருக்கு. பழைய 50 ரூபாய் 200 ரூபாய் நோட்டு கியூட்டா இருக்குல்ல. இதுவும் நம்ம இதெல்லாம் சின்ன பிள்ளையில வந்து விற்பாங்க இந்த பிளாஸ்டிக் நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வந்து நார்மலா அந்த நம்ம பேப்பர் அந்த சைஸ்ல தான் இருக்கும். நம்ம மணி அந்த சைஸ்ல தான் இருக்கும். பட் இது வந்து ரொம்ப கியூட்டா குட்டியா இருக்கு. விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் வாங்கி நானே ஒரு குழந்தை தான். அடுத்ததா வந்து டஸ்ட்பின்லாம் வந்து பார்த்தோம்னா வந்து இதெல்லாம் இந்த சைஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ரொம்ப கியூட்டா இருக்கு. இது ஓப்பன் பண்ண முடியுமா? இல்லை, இது ஓப்பன் தான் பண்ண முடியல. பட் கியூட்டா இருக்கு டஸ்ட்பின். தேங்க்யூ அப்படின்னு எழுதி ரொம்ப கியூட்டா இருக்கு இந்த டஸ்ட்பின். அழகா இருக்கு. அடுத்ததா வந்து டிவி. அந்த காலத்துல எல்லாம் டிவி இருக்கும் இல்லையா? ஸோ அதுவுமே குட்டியா கியூட்டா வச்சிருக்காங்க. டிவி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரேடியோ இருக்கு. ரேடியோ தானே? ஆமா, இது ரேடியோ வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டிவி. அதுக்கப்புறம் ஒரு டிவி வந்துருக்கும்ல, அதுக்கப்புறம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்களே, அதுதான் இந்த டிவி. இது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும் போது பெருசா இருக்கும், அப்புறம் கொஞ்சம் சிறுசாயிடுச்சு. இப்போ ரொம்ப சிறுசாயிடுச்சு டிவிலாம். அந்த டிவி இது. அதுக்கப்புறம் வந்து சூட்கேஸ். இப்போலாம் இந்த மாதிரி சூட்கேஸ்லாம் கிடையாது, ட்ராலிலாம் வந்துருச்சு. இப்போ அப்போலாம் வந்து இந்த மாதிரி சூட்கேஸ் தான் இருக்குங்களா, அது இருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேமரா, குட்டி கேமரா இருக்கு. ரொம்ப கியூட்டா இருக்கு கேமரா. அப்புறம் வந்து
இது என்னது, இது கேமரா. இது வந்து ஒரு மாடல் கேமரா, இது வந்து ஒரு மாடல் கேமரா. 2 கேமரா இருக்கு. ஸோ ஃபோன் இருக்கு. இதுவும் க்யூட்டா இருக்கு பார்க்கறதுக்கு. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த மாதிரி ஃபோன் இதெல்லாம் குட்டி குட்டியா பார்க்கறதுக்கு. இது வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. கத்தி வந்து கத்தி, அது வந்து இதுதான் அதுக்கான இது. ஸோ கத்தி இதில் வச்சு சேஃபாக வச்சுக்கணும், இதெல்லாம் கையில் கீறி விட்டுரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் இருக்கு, குட்டி ஃபேன். இதெல்லாம் அந்த பழைய ஃபேன்லாம் இருக்குல்ல, அந்த டேபிள் ஃபேன், அந்த மாதிரி குட்டி ஃபேனு. போஸ்ட் பாக்ஸ் அதுவும் வந்து இருக்கு. முக்கியமான விஷயம், இந்த கடைக்கு வந்து நான் வந்து வீடு வாங்கிட்டேன். அது என்ன வீடு அப்படின்னா இந்த வீடு தான். ஸோ ஒரு குட்டி வீடு, ரொம்ப கியூட்டா இருக்கு பார்க்கறதுக்கு. நம்ம அந்த கார்ட்டூன் ஷோலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி வீடுலாம் காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி வீடு ரொம்ப கியூட்டா இருக்கு. இந்த கிளாக்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, நல்லா பெருசா வந்து கட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கிளாக் இருக்கு. இந்த லூசு போயிட்டு வந்து இந்த கடியாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க போங்க. இது வந்து டெலிஃபோன். எடுத்து இப்படி காலில் வச்சு பேசுவோம் இல்லையா, அது எடுக்க முடியல. ஸோ இது வந்து டெலிஃபோன், ரொம்ப குட்டி சைஸ்ல இருக்கு டெலிஃபோன். அடுத்ததா என்ன நான் காட்ட போறேன் அப்படின்னா இதுதான். இது ரெண்டும் வந்து இங்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. இது என்ன அப்படின்னா, என்னது இது? நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். ஸோ பார்க்குறவங்களுக்கு தெரியுது என்ன அப்படின்னு. ஐ திங்க் இது வந்து வைனுன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்று. ஆனால் பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு, இதுவுமே அழகா இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த மாதிரி ஒரு குட்டி சேரு. இந்த குட்டி சேரில் உட்கார்றதுக்கு அப்படி இந்த மாதிரி ஒரு குட்டி பையன். இந்த குட்டி பையன் இப்படி இந்த குட்டி சேரில் உட்காந்துப்பான். அதே மாதிரி இந்த குட்டி பையன் இங்கே உட்காந்துப்பானா, இவனை இங்கே வச்சுட்டு இந்த பாப்பா வந்து இங்கே உட்காந்துக்கும். இந்த குட்டி பாப்பா இந்த சேரில் உட்காந்துக்கும். இவங்க 2 பேர் இப்படி உட்காந்துப்பாங்க கீழே. இவங்களுக்கு வந்து டீ அப்போலாம் வந்து இந்த மாதிரி குட்டி ஜக்கில் வந்து டீ இருக்கு. அதே மாதிரி இந்த தவரா சுட்டா கப்பன் சாசர் அதில் வந்து டீ ஊற்றுறது. அதுக்கான ஒரு டேபிள் அழகா அப்படி வச்சு அழகா வச்சுருக்காங்க, க்யூட்டாக இருக்கு. அப்படியே வந்து இவங்களுக்கு நடுவில் இந்த செட்டை வச்சுட்டு அதுக்கடுத்து இங்கே வந்து ஒரு தாத்தா பாட்டி வந்து பார்க்கில் உட்காந்து ஜாலியாக தாத்தா புக்கு படிச்சுட்டு இருக்காரு. பாட்டி என்னமோ பந்து வச்சு விளையாடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தாத்தா பாட்டி இங்கே உட்கார வச்சிடலாம். ஸோ இது வந்து ஒரு செட்டு. ஸோ இதெல்லாம் வந்து குட்டி குட்டி விளையாட்டு சாமான். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ வந்து சாப்பாட்டுக்கான அந்த சின்ன ஐட்டம்ஸ் இருக்குது, அந்த மேக்னெட் ஐட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜூஸ் இருக்குது, சின்ன கப்பில் ஜூஸு. அதே மாதிரி மீல்ஸ் இருக்குது, மீல்ஸ் செட் இதுவும் இருக்குது மேக்னெட்டிக்கில். மீல்ஸு, தோசை, சோறு எப்ப பார்த்தாலும் சோறுன்னு. அதுக்கப்புறம் இது ஒரு செட்டு. இது வந்து இது என்ன தோசைலாம் இருக்குது, தோசை, வடை, சாம்பார், சட்னி இதெல்லாம் வந்து இதில் இருக்குது. அடுத்ததாக வந்து அம்ப்ரெல்லா. ஸோ வந்து பிங்க் கலர் அம்ப்ரெல்லா ரொம்பவே க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதுவுமே வந்து மினி சைஸில் இருக்குது. அடுத்ததாக வந்து குட்டி குட்டி பொம்மைலாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க, அந்த குழந்தைங்க விளையாடுற க்யூட் டாய்ஸ்லாம் வந்து. ஸோ இதில் வந்து ஏலியன் இருக்குது. ஸோ இந்த ஏலியன் வந்து பார்க்க க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சேன். அடுத்ததா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாண்டா வந்து ரொம்ப எப்பவுமே பாண்டா க்யூட்டாக தான் இருக்கும். பட் என்ன குட்டியாக பார்க்கும்போது இன்னும் க்யூட்டாக இருக்குது. ஸோ பாண்டாவும் இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து என்னென்னா வந்து குட்டியாக மினியேச்சரில் இருக்குது. ஸோ அதுவுமே பார்க்க க்யூட்டாக இருக்குது. அடுத்ததாக வந்து எலிஃபண்ட் வந்து பெரிய சைஸில் இருக்கும்போதே பார்க்க க்யூட்டாக இருக்கும். இப்போ மினியேச்சர் சைஸில் இருக்கிறது இன்னும் க்யூட்டாக இருக்குது. அடுத்ததாக வந்து எல்லாருக்கும் பிடிச்ச சாப்பிட்ற பொருள் என்னென்னா ஐஸ்கிரீம். ஸோ ஐஸ்கிரீமும் வந்து ஒரு டாயில் இருக்குது. இதுவுமே பார்க்க க்யூட்டாக இருக்குது. ஐ திங்க் இது பிஸ்தா ஃப்ளேவர்னு நினைக்கிறேன். டாய்ஸ்லாம் பார்த்தோம்ல, அது மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸுமே வந்து அந்த மினியேச்சர் அந்த டாய் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதுவுமே பார்க்க க்யூட்டாக இருக்குது. அடுத்ததான் பாப்கார்ன் இருக்குது, அதுவுமே வந்து க்யூட்டாக இருக்குது. ஸோ பாப்கார்ன் இருக்குது. முன்னாடி வந்து அந்த குட்டி குட்டி டாய்ஸ்லாம் க்யூட்டாக இருந்ததுலாம் பார்த்தல. ஸோ இப்போ வந்து சொப்பு சாமான் சின்ன வயசுல எல்லாருமே வாங்கி விளையாடி இருப்போம். பட் இங்கே இருக்க சொப்பு சாமான்லாம் வச்சு சமைக்கிறாங்க. அந்த மினியேச்சர் குக்கிங்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம் அந்த வீடியோஸ்லாம். ஸோ அதை வந்து இங்கே இருக்க பொருளை வாங்கி வச்சுதான் சமைச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா குக்கர். நம்ம வீட்டிலலாம் வந்து நார்மலாக நம்ம குக்கர் பார்த்துருப்போம். பட் இந்த குக்கர் வந்து ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா இது வந்து இந்த கைப்பிடின்னு சொல்லுவாங்க. இப்போது பாத்திரம்லாம் சூடாக இருக்கும், கையில் எடுக்க முடியாதா. ஸோ அதனால் வந்து இடுக்கி இது பேர் வந்து இடுக்கியா. ஸோ அந்த இடுக்கி வந்து க்யூட்டாக குட்டியாக இருக்குது. குட்டி பாத்திரம்லாம் வச்சு சமைப்பாங்களா, அப்போலாம் சூடாக இருக்குல்ல, அப்போ இந்த இடுக்கி வச்சு டப்புன்னு தூக்கிடுவாங்க. இதுவும் இடுக்கி தான் நினைக்கிறேன். எப்படி பிடிச்சி எடுப்பாங்க, பால் அந்த சட்டிலாம் வந்து இதில் பிடிச்சி எடுப்பாங்க. இது வந்து அப்பளம் பொரிக்கிறது எனக்கு தெரியும். அப்பளம்லாம் போட்டு பொரிச்சிட்டோம் அப்படின்னா இந்த கரண்டி இருக்கு இல்லையா, இந்த கரண்டியை வச்சு இப்படி அப்பளத்தை எடுப்பாங்க. நான் பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டில். அடுத்ததாக வந்து இது வந்து மசாலெலாம் போட்டு வைப்பாங்க. அஞ்சரை பெட்டியா, இது அஞ்சரை பெட்டி. இதில் கடுகு, சீரகம், உளுந்து எல்லாமே வந்து இதில் போட்டு வைப்பாங்க. இது க்யூட்டாக இருக்குது. ஆனால் குட்டியாக சாமா இதெல்லாம் வாங்கிட்டு போய் நம்மளும் ஒரு குக்கிங் இது ஆரம்பிச்சிடலாம் போல் சமைச்சு. அதெல்லாம் சமைக்கிறவங்களும் தெரியும், நமக்கு எங்கே தெரிய போகுது. அடுத்ததாக இது வந்து என்னென்னா வந்து சட்னி சாம்பார்லாம் ஊற்றுற குண்டா. இதில் சட்னி, சாம்பார் இந்த மாதிரி நிறையா வந்து ஊற்றி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இது க்யூட்டாக இருக்குது.
அதுக்கடுத்து இது வந்து டின்னர் செட்டு. இந்த டின்னர் செட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஒரு பிளேட் இருக்குது, ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு டம்ளர் இருக்குது, குட்டி குட்டி கிண்ணம் இருக்குது, குழம்பு வச்சுக்கிறதுக்கு காய் வச்சுக்கிறதுக்கு கிண்ணம் இருக்குது, அப்புறம் ஒரு ஸ்பூன் இருக்குது. ஸோ இந்த டின்னர் செட் வந்து இருக்குது, க்யூட்டாக இருக்குது. குழந்தைங்களாம் வாங்கி கொடுத்தா அழகாக வச்சு விளையாடும். பிளேட்டு, ஸோ குட்டி பிளேட் இருக்குது. இந்த மாதிரி குட்டி கிண்ணம் இருக்குது. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? பாத்ரூம் போகிறதுக்கு வாலியா? இது பாத்ரூம் போகிற வாலி இப்படியா இருக்கும்? எங்கெல்லாம் பார்த்ததே இல்லை. ஓகே, எதுக்கோ உனக்கு யூஸ் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணிக்கலாம், வச்சு விளையாடலாம். இப்போலாம் வந்து சின்ன சின்ன டிஃபன் பாக்ஸில் இப்போ வெரைட்டியாக இருந்துச்சு. முன்னெல்லாம் வந்து நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கேரியரில் தான் கொடுப்பாங்க. இது குட்டி சைஸ் கேரியர், இது பெரிய சைஸ் கேரியர். அதில் வந்து சாப்பாடு, குழம்பு, பொரியல் 3 வச்சுக்கலாம். 3 இருக்குது. குட்டி குட்டி கிண்ணம் இருக்குது, குட்டி கிண்ணம், குடம் இருக்குது, குட்டி குடம் கிண்ணம். இந்த குடம்லாம் வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். குடம் தண்ணி ஊற்றி வைக்க தான் யூஸ் பண்ணுவாங்க குடம். இது வந்து அடுப்பு. இந்த மாதிரி அடுப்பெல்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேன் வாழ்க்கையிலே. சிறிய அடுப்பெல்லாம் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது பார்க்க. அப்புறம் வந்து இந்த ஸ்டாண்டு வந்து நம்ம வீட்டில் கேக்லாம் செய்யும்போது குக்கரில் வைப்பாங்க இல்லையா, பாத்திரம் வைக்கிறதுக்கு, அந்த ஸ்டாண்டு இது. அப்புறம் இந்த ஸ்டாண்டில் வந்து சாப்பாடு குண்டா வந்து எடுத்து விடி வைப்பாங்க, அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்டாண்டு. அடுத்து வந்து இது வந்து ஒரு செட்டு. இந்த பெருசாக நம்ம வீட்டில் வந்து பிரியாணிலாம் செய்வாங்க தெரியுமா, பெரிய குண்டால செய்கிற பிரியாணி. இது வந்து குட்டி குண்டா. இதோ இது மூடி. இது வந்து குட்டி குண்டா, அதை விட பெரிய குண்டா, இது அதை விட பெரிய குண்டா. அதுக்கு வந்து மூடி இருக்குது. அடுத்ததா வடசட்டி, கடாயின்னு சொல்லுவாங்க. ஸோ கடாய், பெரிய சைஸ் கடாய். அப்பளம் பொரிக்க. சொம்பு இருக்குது. ஆக மொத்தம் நிலப்பெல்லாம் சொம்பில் தான் இருக்குன்ற மாதிரி சொம்பு இருக்குது. க்யூட்டாக இருக்குது இந்த சொம்பு. இது வடிகட்டி. இது வந்து இது எதுக்கு வடிகட்டுவாங்க? இதுவா? இது சாப்பாடு வடிகட்டி. சாப்பாடுலாம் வடிகட்டுவாங்க. சாப்பாடு எதுக்கு வடிகட்டுறாங்க? சாப்பாடு வடிகட்டுவாங்களா? அப்போ இது ஒரு வடிகட்டி. இது டீ கடைலாம் இருக்குல்ல அப்படி பெருசாக, அந்த வடிகட்டி இது. அதுவே மினியேச்சர். அவங்க மொத்தம் இங்கே இருக்க பொருள்லாம் நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்ம வந்து சமைச்சிடலாம். குட்டியாக சமைச்சு வச்சுக்கலாம் நமக்கு அளவா. இது வந்து இந்த டீ கடையில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வடிகட்டி. இதுவுமே பார்க்க க்யூட்டாக இருக்குது. இருங்க, இன்னொன்று என்னமோ இருக்குது. அடுத்ததாக வந்து இது டவரா செட்டு. கடையிலாம் கொடுப்பாங்களே, டீ ஊற்றி அந்த கிண்ணத்துக்குள்ளே வச்சு ஆற்றி குடிக்கணும். ஸோ அதுவும் இருக்குது க்யூட்டாக மினியேச்சரில். டவரா செட் இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரில. ஏன்னா இது வந்து விறகடுப்பு. முன்னாடிலாம் வந்து வச்சுருப்பாங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு இரும்பில் வச்சுருப்பாங்க. இரும்பில் வச்சு உள்ள இந்த இதுக்குள்ளே விறகு வச்சு எரித்து சமைப்பாங்க. ஸோ இதுதான் விறகடுப்பு. அதுவுமே மினியேச்சரில் குட்டியாக வச்சுருக்காங்க. அதுக்கடுத்ததா டம்ளர். க்யூட்டான குட்டி டம்ளர். இதெல்லாம் வந்து க்யூட்டாக இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் வாங்கி கொடுத்தா இதில் தண்ணி ஊற்றி கொடுத்தா ஜாலியாக குடிச்சிட்டு விளையாடிட்டு இருக்குங்க. நிறையா இருக்கே குட்டியாக. எல்லாமே குட்டியாக எப்படி தான் செய்கிறாங்கன்னே தெரில. ஆனால் குட்டியாக இருக்குது. இதெல்லாம் வச்சு அழகாக விளையாடலாம். சின்ன வயசுலாம் எங்கள் வீட்டில் கேட்டால் வாங்கி தர மாட்டாங்க. நீ வாங்கி கொடுத்தா எப்படி கீழே தான் போடுவேன்னு. இப்போலாம் இங்கே இவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இது வந்து கோயிலுக்கெலாம் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, அந்த பூக்கூடை. கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிற அர்ச்சனை கூடன்னு நினைக்கிறேன். அது தேங்காய் பழம் பூலாம் வச்சு இதில் எடுத்துகிட்டு போவாங்க வீட்டில். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதனால தான் நாங்கள் பார்த்துட்டு கண்டுபிடிச்சேன். அடுத்ததாக இந்த தட்டுலாம் வந்து சின்ன வயசில் இதெல்லாம் ஒரு தட்டு 2 தட்டு தான் இருக்கும். அடிச்சுப்போம். எனக்கு தான் அந்த தட்டு ஏன்னா இதில் தனியாக இதில் சாப்பாடு ஊற்றணும், இதில் குழம்பு ஊற்றணும், இதில் 2 காய் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் அதெல்லாம் இந்த மாதிரி நல்லா இருக்கும். தட்டு அழகாக க்யூட்டாக இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம சில்வரில் வந்து குட்டி பொருள்லாம் பார்த்தோம், சொப்பு சாமான்லாம். அடுத்து வந்து பித்தளையிலையும் வச்சுருக்காங்க. பித்தளையில வந்து குண்டா, அண்டா எல்லாமே இருக்குது. ஸோ அதையும் போய் பார்க்கலாம் வாங்க. க்யூட்டாக இருக்குது எல்லாமே. இதில் வந்து ஆனால் நம்ம அங்கே பார்க்காத நிறைய பொருள் இதில் இருக்குது. இந்த பித்தளையில் வந்து இந்த இட்லி குண்டா, அதே மாதிரி இந்த மாதிரி தண்ணி ஊற்றுற ஜக்கு, இதெல்லாம் வந்து பித்தளையில் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இதை அப்படியே டக்குன்னு அப்படியே பார்த்தோன்னா என்ன உடனே கவர்ந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணில் மாட்டுச்சு. இது சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டிலலாம் இப்போலாம் இட்லி வைக்கிறதுக்கு வந்து விதவிதமாக வந்துருச்சு. பாட்டி வீட்டிலாம் போனோம் அப்படின்னா இட்லி குண்டா தான் இருக்கும். அந்த குண்டாவில் வடித்து கொட்டுவாங்க. ஸோ இட்லி குண்டா இருக்குது. ஸோ இதுதான் இட்லி குண்டா, தெரியுதா? இதில் தான் மாவு ஊற்றி இப்படி வைப்பாங்க. சூப்பராக இருக்குது. மொத்தம் எத்தனை இருக்குது? மொத்தம் 3 இருக்குது. இதில் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. 18 இட்லி எடுக்கலாம் ஒரே நேரத்தில். என்னென்ன எவ்வளோ நேரம்? ஸ்டுடியோ கிரீன் KE ஞானவேல் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூர்யா அசத்தும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது. ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், திருச்சி மற்றும் தஞ்சாவூர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.